சாலைக்கு பெயர் தேசிய நெடுஞ்சாலை, வசூலிப்பவன் தனியார் முதலாளி. சாலை வரி தான் எடுத்துட்டியே, என்னுடைய மகிழ்வுந்துக்கு 3 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கு. அப்புறம் இதுக்கிட 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். பதில் எந்த பிரச்சனையும் பேச தயாரா இல்ல. 28 கோடி மக்களுக்கு மேலே 30 கோடிக்கு நெருக்கமாக இரவு உணவில்லாமல் உன் தேசத்தின் குடிகள் உறங்க போகிறார். இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் என் தேசத்தின் பிள்ளைகள் உணவில்லாமல் உறங்க செல்ல மாட்டார்கள் என்ற சத்தியம் செய்ய முடியுமா? 6.4 விழுக்காடு 1 வயசு 2 வயசு குழந்தைகள் பட்டினி கிடக்கிறார். 6.4 விழுக்காட்டு பிள்ளை. தொலைக்காட்சியை தர இவள் பேர் குஷி. இவள் ஊட்டச்சத்து இல்லாத பூஞ்சை நோய் விட்டு சோகை நோய் விட்டு இருக்கிறாள். இவள் உங்கள் பிள்ளைகள் போல ஊட்டமாக வளர உங்கள் வருமானத்தில் மாதம் 500 ரூபாய் அனுப்பிவிடுங்கள். தொண்டு நிறுவனம் கத்துகிறது. அரசு எங்கடா ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையிலே குழந்தைகளுக்கு என்று ஒதுக்குற நிதி எங்கடா? கர்மம் பிடிச்சவங்களா எங்க அந்த காசு? தேசத்தின் எதிர்காலத்தை, நம்பிக்கையை, நாளைய நாட்டுக்களை இப்படி பட்டு போக விட்டு, வாடி போக விட்டு, சோர்லாம் போட்டு விட்டு பேச்சு வாயில் டெவலப் இருக்கு. எங்கிட்டு டெவலப் ஆகுது? எங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு திட்டம் வச்சிருக்கேன். கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பெருத்துக் கொண்டிருப்பதை பத்தி கவலைப்படுறாங்க. ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கு. கிளீன் இந்தியா திட்டம் போடுற. கிரீன் இந்தியா திட்டம் இல்லாத உன் நாடு எப்படி நீ சரியா கொண்டு வர? இப்ப 4150 கோடி தூய காற்றுக்கு என்று நிதிநிலை அறிக்கையில நிதி ஒதுக்கிருக்கீங்களே. காற்றை எந்த கடையில வாங்கிட்டு வந்து தரப்போறிய தூய காற்று? நீ பார்த்த தச்சு வேலை, நீ பார்த்த கொத்தனார் வேலை, நீ பார்த்த உழவு வேலை, நீ பார்த்த கட்டிட வேலை, எல்லா வேலையும் செய்ய குஜராத்தி பீகாரியன் 1.5 கோடி பேர் ஏறிட்டார். இதுவரை இந்த 5 ஆண்டு பிஜேபி ஆட்சி முடிஞ்சு இறங்கும்போது இன்னும் 1.5 கோடி 3 கோடி பேர். இனிமே தமிழ்நாட்டில் எந்த சாதிக்காரன நான் தான் பெரிய சாதின்னு பீத்திட்டு அலைய முடியாது. ஏன்னா அவன் தான் பெரிய சாதிக்காரன வட இந்தியன் வந்துட்டான். மற்ற மாநிலங்கள் போல அல்ல. இங்க வந்த உடனே குடும்ப அட்டை பெற முடியும், வாக்காளர் அடையாள அட்டை பெற முடியும். பெற்றுக்கொண்டு அவன் உன் அரசியலை, உன் அதிகாரத்தை தீர்மானிப்பான். பாருங்க, 1.5 கோடி பேர்னு கணக்கு வைங்க. அதிகமா இருப்பான், ஆனா 1.5 கோடின்னு வைங்க. ஒரு ஆளுக்கு மாசம் 10,000 சம்பளம் வைங்க, குறைஞ்சபட்சம் 10,000. 1,30,000 கோடி ஒரு மாசத்துக்கு கிளம்புது. இங்க இருந்து உன் பொருளாதாரம் வட மாநிலத்துக்கு போகுது. ஏன் நீ உழைக்கல? ஆனா இதே சென்ட்ரிங் வேலை, இதே தச்சு வேலை, இதே கொத்தனார் வேலையை மலேசியா சிங்கப்பூர்ல பாக்குறேன். இங்க டீ கிளாஸ் கழுவுறது இந்த சாதிக்கார பைய கழுவு, எச்சி கிளாஸ் கழுவுறதா அப்படின்னு நீ வெக்கப்பட்ட. ஆனா துபாயில கக்கூஸ் கழுவுற. இது நோய், உளவியல் நோய். உழைப்பில் இருந்து வெளியேறி விட்டான் தமிழர். இப்போது நீ நிலத்தில் இருந்து அகற்றப்படுவான். ஈழ தாயகத்தில் அடித்து விரட்டி சிங்களவர்கள் நம் தாய் நிலத்தை ஆக்கிரமித்தார்கள். இங்கே நிலத்தை அபகரித்து நம்மை அப்புறப்படுத்துவார்கள். நாம் நிலமற்றவர்களா ஆக்கப்படுவோம், பட்டுக் கொண்டிருக்கோம். ஆனால் அதை உணர்ந்திருக்கிறோமா? இல்லை. ஒரு கடைக்கு அனுப்புங்க, புடவை கிடைக்கும். 1 மணி நேரத்துல திரும்பி வந்திருக்கும் பாப்போம். வாய்ப்பில்லை. ஓயே ஒரு சேலை தான், ஒரு சேலை. இந்த கடைக்காரன் கை வெளிச்சு தலை சுத்தி கீழே விழுகிற அளவுக்கு அந்த புடவை போடு, இந்த புடவையை போடு, அதை கொண்டா இதை கொண்டா 100 சேலை எடுத்து ஒரு சேலையை தேர்வு செய்யும். மாப்பிள சாப்பிட போலாம், எந்த கடைக்கு போனா? அந்த கடைக்கு போனா சுக்கா பக்காவா கொடுப்பான் மாப்பிள, அங்க போவோம். அங்கனா நல்லா நெய் ரோஸ்ட் நல்லா இருக்கும். எது ஒரு வேட்டி சட்டை எந்த பொருள் வாங்கணும்னாலும் தேடி தேடி போய் வாங்குகிற நீங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேடுவதில்லை என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த மனவேதனை. புரட்சியாளன் பகத்சிங், புரட்சி என்றால் ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தோலுவதும் அல்ல. புரட்சியிலே தனிநபர் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை. பிறகு இதுதான் புரட்சி. வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்துவிட்டு முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறார் வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள். ஒரு நோக்கத்தை தீர்மானித்து விடு, பிறகு அதனே உன் லட்சியமாக்கு. அதை செயலாக்கம் பெறுவதற்கு, செயலாக்கம் படுத்துவதற்கு அதற்காகவே உழைத்துக் கொண்டு. உன்னிடத்தில் பணம் இல்லை, உதவ நண்பர்கள் இல்லை என்று கவலைப்படாதே. தொடர்ச்சியாக அதையே செய்து கொண்டு நீ வெற்றி பெறுவாய்ங்கிறார். நீங்கள் எழுதி வைங்கள், ஒரு நாள் உங்கள் பிள்ளை, உங்கள் அண்ணன், நான் வெல்லுவேன். நானும் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? எந்த ஊடகம் காட்டுறதுல, எந்த பத்திரிகையும் போடுறதில்ல. நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஒரு நாள் நீ என்னை தேடுவேன்.